சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு, ஸ்தோத்தரிப்பதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த 12வது மாதத்தினுடைய முதல் நாள் எத்தனையோ பேருக்கு இல்லை. கர்த்தர் நமக்கு கிருபையாக, இரக்கமாக நம்முடைய ஆலயத்திலே கூடி அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வதற்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து அவர் விரும்புகிற தோத்திர பலிகளை நாம் ஏறெடுத்து இன்றும் கூட இந்த ஆராதனையிலே அவருடைய மகிமை விளங்கும்படியாய், அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை அளவில்லாமல் மூடும்படியாய், அவருடைய கிருபை வந்திருக்கிற, வர தடைபட்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் இறங்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இதற்கு ஆயத்தமாக நம்ம கொஞ்ச நேரம் நேற்றும் இன்றும் இன்று மாறாத தேவனை நோக்கி, இந்நாள் வரைக்கும் நடத்தின தேவனை நோக்கி, இம்மட்டும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தேவனை நோக்கி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா வாயை திறந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்பாவும் மேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இருந்தவரே, இருக்கிறவரே, மீண்டும் வருவேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இமை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே எங்களை நீர் அணைத்து கொண்டிருக்கிற உம்முடைய நல்ல நாமத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்து ஆண்டவரே, இத்தனை நாட்களும் இத்தனை மாதங்களும் எங்களை நடத்தி வந்த உம்முடைய மேலான கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடனே பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறதன்படி இந்த நாள் தொடங்கி ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தின் வார்த்தையை, சந்தோஷத்தின் வார்த்தையை எங்கள் ஊழியத்திலிருந்தும் பிரசங்கிக்க, பாட, ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கர்த்தாவே உமக்கு பயந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த என்னோடு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்படியே இந்த ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம், இந்த ஆலயத்தின் ஆராதனையை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு சமாதானம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லுகிற நல்ல சாட்சிகளுக்காய், நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா, எவ்வளவு நல்லவரப்பா நீங்க, ஸ்தோத்திரம். எவ்வளவு போதுமானவரப்பா, ஸ்தோத்திரம். இவ்வளவு அழகாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க ராஜா, ஸ்தோத்திரம். இன்னும் கூட ஒரு விசை உம்மை உயர்த்தும்படியாய், உம்மை தோத்தரிக்கும்படியாய், உம்மை தொடர்ந்து தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே, இந்த பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த சபைக்கு வந்து அப்பா, கிறிஸ்துவுக்கு முன்னாக நியமிக்கப்பட்ட மணவாளனாய், மணவாட்டிகளாய் நாங்கள் நிற்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போகிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபைகளை கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத நல்ல சுகங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம். குறித்த நேரத்தில் இந்த ஆராதனை ஆரம்பிக்க இயேசுசாமி நீங்க கொடுத்த நல்ல எக்யூப்மெண்ட்ஸ், வசதிகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதை ஒர்க் செய்கிற பிள்ளைகள், குடும்பங்களுக்காக, சகோதரன்மார்களுக்காக கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆராதனையிலும் நீர் பிரசன்னமானீரப்பா. ஒவ்வொரு ஆராதனையிலும் உம்முடைய துதி பலிகளை, நன்றி பலிகளை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்களை ஏற்றுக்கொள்ள போகிறேன். நாங்கள் தியானிக்கிற சங்கீத பகுதியை ஏற்றுக்கொள்ள போகிறேன். நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள போகிறேன். அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்முடைய வார்த்தை அநேகரை இந்த ஊழியத்திற்கு கொண்டு வந்ததை இன்றைக்கு நினைக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விசேஷமுள்ள, வல்லமையுள்ள, கிருபையுள்ள வார்த்தைகளை என்னை போன்ற பேதையை கொண்டு பேச வைத்திருக்கிறீரே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இன்னும் உடைய இந்த ஆலயத்தை ஆண்டவரே உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால் நடத்துவதற்கு என்னோடு கூட நீர் இருக்க போகிறீரே ஆண்டவரே, அதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலும் ஓய்வு வேளையிலும் கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தை தேடி பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் இந்த ஓய்வு நாளிலும் கூட உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்களுக்கு இந்த மாதத்தில் தேவை என்ன, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காய் நாங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் என்ன, எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து நீங்க நடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா இந்த நாள் ஆராதனையிலும் கூட உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தும்படியாய், உம்மை மாத்திரம் கனப்படுத்தும்படியாய் எங்களை அதிக அதிகமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஏழைகள், ஆண்டவரே, இந்த இல்லாத நிலையில இருந்து செய்கிற இந்த ஆராதனை அநேகர் காணும்படி பல கிருபைகளை செய்திருக்கிறீரே, அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட அதே கிருபை பாடுகிற பாடல்களிலே, வாசிக்கின்ற இசை இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளின் மேலே, தியானிக்கிற ஒவ்வொரு வேத பகுதிகள் மேலே, சொல்லப்படுகிற அறிவிப்பு பகுதியின் மேலே, வந்து கொண்டிருக்கிற வரை தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கி வர நீர் கிருபை செய்யும் அப்பா. மட்டும் அப்படியே நீர் ஒவ்வொரு ஆராதனையிலும் கடந்து வந்தீங்க, அப்படியே ஒவ்வொரு ஆராதனையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தீங்க. இந்த ஆராதனையிலும் கூட நீங்க கடந்து வாங்க, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், தொடர்ந்து உடைய கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான ஒவ்வொரு பகுதியை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காலை வேளையில கூட எங்கள் ஆராதனையில இணைந்து கொண்டிருக்கிற, சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிற மாதம், அவருடைய நற்செய்திகளை அறிவிக்கின்ற மாதம், நற்செய்திகளை கேட்கின்ற மாதம், அவர் செய்த நற்பண்புகளிலே நற்கிரியைகளை நாம் வெளிப்படுத்துகிற மாதமாய் இருக்கிறது. அதன்படியே இந்த நாளிலும் கூட நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழைய அழகான பாடல், இந்த கால வேளையிலே நீங்கள் எதற்காக ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்கிறதை உணர்த்தும்படியான ஒரு அழகான பாடல். பாலகனாகி இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை, அந்த பாலகனாகி இயேசுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பதற்காய் வந்திருக்கிறோம் என்கிற வாஞ்சியோடு இன்னும் தாகமுள்ளவர்களாய் நீங்கள் மாறுவதற்கு எங்களோடு சேர்ந்து பாட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நல்ல பாடல், பழைய பாடல். கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. வேற எங்கேயும் போய் தேட முடியாது ஆண்டவரை, வேற எங்கேயும் போய் தேட முடியாது. ஆலயத்திற்கு வரணும், பைபிளை எடுக்கணும், அப்பதான் ஆண்டவரை நீங்க என்ன செய்ய முடியும், கண்டடைய முடியும். அல்லேலூயா. பாடுமா? ஆமென். வெரி குட், பாடுங்க. ஸ்தோத்திரம். காலையில ஒரு அழகான ஒரு இசை பாருங்க, சேர்ந்து பாடுமா? கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. நல்ல தைரியமா பாடுங்க எல்லாரும், கைகளை தட்டி. கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. கொண்டாடும் இன்னோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கொண்டாடும் இன்னோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று
நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த பாலகனை பார்க்கும்போது அன்றைக்கு எந்த மகிழ்ச்சி இருந்ததோ அதே மகிழ்ச்சி விலகினங்களை எல்லாம் மறந்து இந்த காலை வேளையில் ஆராதனையில கர்த்தரை தேட வைத்திருக்கிறது. நீங்களும் அதை அனுபவிச்சவங்களா? அப்படியே அந்த பாலனை நோக்கி உங்க இருதயத்தை திருப்பி பாடுங்களேன். Thank you. பெத்லகேம் சத்திர உன்னனையில், பெத்லகேம் சத்திர உன்னனையில் உற்றோர்க்கு உயிர் தரும் உண்மையாம். பாடுங்க. உற்றோர்க்கு உயிர் தரும் உண்மையா என் இரட்சகனை கண்டேன், கண்டேன், கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. தேவாதி தேவனுடைய சேனைகள் இன்றும் அவரை பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிற நீங்களும் கூட துதியுங்களேன். Thank you, Lord. Yes, Lord. நல்ல கைகளை தட்டி ஃப்ரீ ஆராதிங்க, துதிங்க, பாடுங்க. பழைய பாட்டு தானே, பாடுங்க. தேவாதி தேவனை தேவ சேனை, தேவாதி தேவனை தேவ சேனை ஓயாமல் ஸ்தோத்தரிக்கும் ஒப்புமிகற்றவனே, ஓயாமல் ஸ்தோத்தரிக்கும் ஒப்புமிக இரட்சகனை கண்டேன், கண்டேன், கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. பாவேந்தர் தேடி வருகின்ற பக்தர் பரனை இந்த ஆலயம் முழுவதும் அடித்தொழுது நீங்கள் பாடும்போது, மனம் நொந்து இல்ல மன சமாதானத்தோடு நீங்கள் பாடும்போது அவர் உங்கள் மத்தியிலே வருவார். வெரி குட். Thank you. பாவேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை, பாவேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை. வெரி குட், பாடுங்க. பாவேந்தர் அடி தொழும் அன்பரே என் இன்பனை, பாவேந்தர் அடி தொழும் அன்பரே என் இன்பனை நான் கண்டேன், கண்டேன், கண்டேன் என் கண் குளிர. நல்லா கிட்ட வச்சு பாடுங்க. இன்று கண்டேன் என் கண் குளிர. சத்தம் பரலோகத்துக்கு எட்டணும், சபைக்குள்ளே எட்ட மாட்டேங்குது சில நேரம். பரலோகத்துக்கு எட்டணும். ஆமென். Thank you, Lord. ஆமென். மண்ணோர் இருள் போக்கின்ற மாமணியை நோக்கி பாடுவோமா? மன்னோர் இருள் போக்கும் மாமணியே,
நிற்கும் விண்மணி என் கண்மணியே, விண்ணோர்கள் வேண்டி நிற்கும் விண்மணி என் கண்மணியே. கண்டேன் 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 என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. கொண்டாடும் இன்னோர்கள் கோமானை கையில் என் கொண்டாடும் இன்னோர்கள் கோமானை கையில் என் கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எப்படி அழகான ஒரு பாடல். அந்த காலத்தில் இப்படி பாடினாங்க. அதற்கு பின்னாடி வந்த நடராஜ ஐயா சொன்னார், முதலியார் ஐயா பாடும்போது ரொம்ப அழகாக பாடினார். இயேசுவை எங்கே போய் பார்க்கலாம், இயேசுவை எங்கே போய் பார்க்கலாம் தேடினார். வானமதில் பவனி வருகிற கார்முகில் கூட்டத்தில் எல்லாம் கேட்கிறார். ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தார். கடைசியில் எங்கே வந்தார் தெரியுமா? கண்ணிரண்டும் புலனாக நெஞ்சம் தனலாகு மண்டியிட்டு விழுந்தேன் நான் திருமறை முன்பாக. விண்ணரசர் அன்புடனே கண்விழிப்பாய் என்றார். கண்விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். அப்படி பாடினார். இயேசுவை பார்க்கிறதுக்கு எத்தனையோ பேருக்கு இன்னைக்கும் உண்மையான வாஞ்சை இருக்கான்னு தெரியல. ஆனா வாஞ்சையுள்ள ஆத்மா, வாஞ்சையுள்ள ஆத்மா என்ன செய்யுமா? செழிக்கும். தாவீது கூட சொல்றாரு, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறதை போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், அந்த ஆராதனை நடத்தணும்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கம்ப்யூட்டரு எல்லாம் ஒத்துழைத்தால் கூட எங்களுக்குள்ள வாஞ்சை இருக்கணும். இப்போ நான் பாடுறேன், என்ன பாட்டு பாட போகிறேன்னு சில நேரத்தில் சொல்லவே மாட்டேன். எங்கிருந்து அவருக்கு ஸ்கேல் வருது? வாஞ்சையோடு வாசிக்கணும்னா தான் வரும். இந்த காலை வேளையில் அந்த இயேசு ராஜாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க, இப்போ இன்னொருத்தர் பாடுறார், இயேசு ராஜா வந்து விட்டார், எல்லோரும் வந்திருக்கிறாராம், எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? கொண்டாட போகிறோம். இப்போ தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையாகவே இந்த கொண்டாட்டம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்குன்னா எப்போவுமே அவர் உங்கள் கூட தான் இருப்பார். அல்லேலூயா. பாடுமா? பழைய பாட்டு இல்லை, கொஞ்சம் நடுத்தரமான பாட்டு தான். ஃபாதர் பாட்டு புத்தகத்தில் இருக்கும், எடுத்து பாடுமா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பாடுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் பாடுங்க. கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இன்னொரு முறை கொண்டாடுவோம். பாடுங்க. கொண்டாடுவோம். எல்லாரும் பாடுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். அவர் எதற்கு வந்தாரு அப்படிங்கிறத இந்த பாட்டுல ஃபாதர் சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், அப்ப எனக்கு மட்டும் ஏன் மாறல? நான் அப்பதே சொன்னேன் பாத்தீங்களா, பாலனை காணணும், பாலனோடு பேசணும் அப்படிங்கிற வாஞ்சை உள்ளத்துக்குள்ள இருக்கணும். அந்த வாஞ்சையோடு பாடினீங்கன்னா இன்னைக்கு உங்க கண்ணீரையும் துடைப்பார். எடுத்துக்கங்க ஸ்டான்ஸா, கைகளை தட்டி பாடுங்க. சகோதரர் பாடும்போது, நாங்க பாடும்போது நல்ல கைகளை தட்டி உற்சாகமா நீங்களும் பாடுங்க. எஸ் லார்ட் ஜீசஸ், thank you glory, thank you God, hallelujah.
மனதுருக்கம் ஓஹோ உடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே. ஐயா மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். நினைவா ஓஹோ இருக்கின்றார், ஓடிவா என் மகனே மகளே, இன்று உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கைதட்டி கவலைகள் மறந்து நாம பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இன்றைக்கு காலையில நீங்க இவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடிட்டு ஆண்டவரை பார்த்துட்டு போறீங்க. பாருங்களேன், இந்த 1ஆம் தேதியில சொல்றேன், இந்த மாசம் முழுவதும் உங்க வீட்டுல கொண்டாட்டமா இருக்க போகுது. தெரியாத பிள்ளைங்களுக்கு தான் 25 மட்டும் கிறிஸ்மஸுங்க. என் ஆண்டவரை பற்றி அறிந்த எல்லாருக்குமே நித்தம் கொண்டாட்டம் தான். ஏன்னா கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து களி கூற கடவோம். கூப்பிடு நீ ஓஹோ பதில் கொடுப்பார், ஓஹோ குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக ஓஹோ தேடுவோரு உள்ளத்தில் வந்திடுவார். இந்த காலை வேளையிலே உண்மையாக தேடுவோரு சபையிலே வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நல்ல சந்தோஷமா கையை தட்டி பாடுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், சரீரத்துல இப்போ நீங்க வேர்வை வரக்கூடிய அளவுல உங்க சரீரம் ஒர்க் பண்ணுதோ அப்பவுமே உங்களுடைய நோயெல்லாம் மாறுது. கர்த்தரை நோக்கி இப்போ இந்த ஆலயத்துல நல்ல குளிர்ச்சியான சூளை தான் காலையில கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நல்ல கைகளை தட்டி அசைத்து பாடுங்க. ஆவியானவர் உங்களோட பேசுவார், இடைப்படுவார். அல்லேலூயா. எடுத்துங்க. Thank you, thank you. Yes, Lord Jesus. கண்ணீரெல்லாம் ஓஹோ துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உங்க கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். இன்னைக்கு உங்களுடைய எண்ணமெல்லாம் நிறைவேற போகுது தம்பி, உங்க எண்ணமெல்லாம் நிறைவேற போகுது. பாடுங்க, இன்று நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடும். காலை வேளையிலே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். ஆமென், ஆமென். இந்த கொண்டாட்டத்தை இந்த மாசம் முழுவதும் நீங்க ரிசீவ் பண்ணணும், நீங்க அனுபவிக்கணும். அதுதான் என்னுடைய பிரயாசம், என்னுடைய ஆசை, தேவனுடைய விருப்பமா தான். அவர் சொன்ன வார்த்தையும், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு அழகான வார்த்தை. ஆமென், ஸ்தோத்திரம். பாடுங்க. Thank you Lord. ஆமென். நோய்கள் எல்லாம் ஓ நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். இப்ப மாறும் பாருங்க. நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், இந்த நொடி பொழுதே சுகமாக்குவார்.
பேய்கள் எல்லாம் ஓஹோ நடு நடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே ரிபா ரிபா பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும் பெரியவர் திருமுன்னே ஹல்லேலூயா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் பாவமெல்லாம் ஓகோ நீக்கிடுவார் ஓகோ பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார் பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார் ஆவியினால் நிரப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார் உங்களை ஆவியினால் சபையில் நிரப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார் கொண்டாடுவோம் நாம கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ஓகோ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நீங்க துதிச்சு பாருங்க. இந்த கொண்டாட்டம் பீடத்தில் நிற்கிற எங்களுக்கு மாத்திரம் இல்லை, வாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உட்கார்ந்து இருக்கிற வெளியிலிருந்து கேட்டு கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இது வரும், நிச்சயமா வரும். ஏன்னா அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நற்செய்தியாக என் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாரு? வந்தார். யாரையாவது பார்த்து சொல்லியிருக்காரா? எந்த இடத்துலையாவது பார்த்து சொல்லியிருக்கிறாரா? இவருக்கு மாத்திரம், அவருக்கு மாத்திரம், இவளுக்கு மாத்திரம், அவளுக்கு மாத்திரம்னு கிடையவே கிடையாது. எல்லாருக்காகவும் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்களோ. நல்லா கவனிங்க, காலை வேளையில் எத்தனை பேர் இந்த 1ஆம் தேதியில் 12வது மாதம் வரைக்கும் உங்களை நடத்தி வந்த கர்த்தர் இன்னும் நடத்த முடியும்னு ஏற்றுக்கொள்கிறீங்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. துதிகளில் மத்தியில தான் நம்முடைய தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறாரு? வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு. துதிப்பது என்பது அவருக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள உறவுகளை புதுப்பித்து கொண்டே இருக்கும். சத்துரு வெளியிலிருந்து உள்ள வராதபடிக்கு, கம்யூனிகேட்டட் கேப் இல்லாதபடிக்கு உங்களை அப்படியே இணைப்புக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கும். நான் தனியா இருக்கும்போது அப்படிதான், எனக்கு என்னென்ன ராகத்துல தோணுதோ அத்தனை ராகத்துல பாடிக்கிட்டே இருப்பேன். வரவேண்டும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே பாடிக்கிட்டே இருப்பேன். அருணோதயமே ஒளி பிரகாசா அசரீரே ஒரு சருவேசா வரவேண்டும் எனதரசே மனுவேல் இசரேல் சரசே. இந்த மாதிரி பாடுறதுனால எந்த மனுஷர் எந்த நேரங்களிலும் இல்லாமல் போனாலும் இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பாடுங்க. தொடர்ந்து இன்னும் இந்த வாரங்களில், வருகிற வாரங்களில் நிறைய பாடலை, நம்ம ஆண்டவருடைய பாடலை, பழைய பாடலை கேட்க போகிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். சபையில் இருக்கிற மக்கள் தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபியுங்கள். இப்பொழுதும் இந்த பாடல் வேளைக்காக நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய பாடல்களை பாடும்போது ஒரு புதிய தெம்பு, புதிய பலன், புதிய தைரியம் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே தருகிறதற்காய், சமாதானம் தருகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த மீதி உள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க பொறுப்பெடுக்க வேண்டும் என்று, உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நாளிலும் கூட எங்கள் ஆராதனையில் இணைந்து கொண்டிருக்கிற கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே தோத்திரங்களை செலுத்திக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். இருக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்ற இடங்களில் எழும்பி நின்று இந்த சங்கீதத்தை வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 122வது சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் வாசித்து சுருக்கமாய் தியானித்து அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து சொல்ல போகிறேன். ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா அதிகமான வெளியூர் பிரயாணங்கள் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா நிறைய திட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் அவருடைய சுத்தத்திற்கு விட்டு கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. ஆகையினாலே நாம் சுருக்கமாய் தியானித்து தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். அந்த வார்த்தையை பிரசங்கித்து உங்களை ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்ப போகிறோம். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 122 வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 122. சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்பதே. ஆமென், 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 ஆமென். இதில் இந்த மாதத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் கேட்க போகிற வார்த்தை தான் இப்போவும் ஆண்டவர் உங்கள் வீடுகளுக்கு நேராய், உங்கள் தொழிலுக்கு நேராய், நீங்கள் வசிக்கின்ற இடங்களுக்கு நேராய் சொல்லி இருக்கிற வார்த்தை 7வது வார்த்தை, உன் அலங்கத்திற்குள்ளே. வாசிங்க 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தெரிஞ்ச வசனம் தான். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்றைக்கு மனிதன் முதலாவது எதற்கு காத்திருக்கிறான்? எது தேவையாக இருக்கிறது என்று பார்த்தால் சமாதானம் தான். இன்னைக்கு நம்ம இந்த மாதம் முழுக்க சமாதானம் கேட்க போகிறோம். போன வருஷமும் இதே வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள சமாதானம் வருமா வரலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் வராது. கர்த்தருடைய வார்த்தை சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால் என் அலங்கத்திற்குள்ளும் சமாதானம் வரும் என்று நீங்கள் நம்பினால் வரும், நிச்சயமாக வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இயேசு சாமி இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே சமாதானத்தை கொடுப்பதற்கு. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலே பிரியப்பட்டு வந்த தேவன். அவர் சொல்றார் இன்னைக்கு காலை வேளையிலே சங்கீதக்காரருடைய வார்த்தையின் மூலமாக, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த சமாதானங்கிற வார்த்தை நிறைய இடத்துல சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, உண்மையாகவே அவர் சமாதானத்திற்காய் காத்திருந்த ஒரு மனிதன். சமாதானமே இல்லாமல் ஒரு காலங்களிலே ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன். நீங்கள் 147வது சங்கீதத்தில் 14வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் எல்லைகளுக்குள்ளே சமாதானம் போட்டிருக்கும். எல்லை இருந்தால் தான் அலங்கத்தை என்ன செய்ய முடியும்? நம்ம கட்ட முடியும். ஒரு எல்லை இல்லைன்னா நம்ம வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதனால் இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சுகமாக இருக்க போகிறீங்க, நீங்கள் சமாதானமாக இருக்க போகிறீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்கு விசேஷமான நாள், இந்த ஞாயிறு விசேஷமான நாள். இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த கிருபையான ஒரு ஆண்டு. எத்தனை போராட்டங்களை, எத்தனை காரியங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இம்மட்டும் நடத்தியிருக்கிறார், இன்னும் நடத்துவேன்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் ரிசீவ் பண்ணால் கிடைக்கும். ஆகையினால என் அலங்கத்துக்குள் சமாதானம் வரும், என் அரண்மைக்குள் சுகம் உண்டாகும் என்று சொல்லுங்கள். எங்களுக்கு மாத்திரம் தேவன் இல்லை, அப்பயே சொல்லியிருக்கேன், ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஆட்களுக்கு மட்டும் இல்லை, பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமில்லை, அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறபடினால உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்து 8வது வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் வாசிங்க. உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாகன்னு சொல்லிட்டு 8ல் என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய சிநேகிதரும் சகோதரரும் கூட சமாதானம் என்பார்கள். அப்படி தானே போட்டிருக்கு. என் சகோதரர் நிமித்தமும் என் சகோதரர் நிமித்தமும் சிநேகிதரின் நிமித்தமும் உன்னில் சமாதானம் என்பார்களாக. நிச்சயமா சொல்றேன், உங்களை பார்த்தும் இப்படி சொல்ல போறாங்க. உங்க அலங்கத்துக்குள்ள சமாதானம் வரப்போகுது, உங்க அரண்மனைக்குள்ள சுகம் இருக்க போகுது. அந்த சுகம் எனக்கு வேணுங்கிறவங்க கர்த்தரிடத்தில் கேட்டு, நல்ல வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நல்ல வார்த்தை இன்றைக்கு காலையில் கொடுத்துருக்குறாங்க, நான் நம்புகிறேன், இதுவரைக்கும் தராத சமாதானத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க,
இதுவரைக்கும் இல்லாத சுகத்தை இந்த 12வது மாதத்தில் எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. உங்கள் அலங்கம் இனி நீங்கள் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஒரு சமாதானத்தின் கூடாரமாய் நிச்சயமாக மாற தேவன் உதவி செய்வார். அந்த சமாதான தேவனை நோக்கி நாம் இப்பொழுதும் ஜெபம் செய்வோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன் என்று சொன்ன எங்கள் நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற சபையில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இந்த ஏக்கம் இருக்கும். இந்த நாட்களிலே சத்துரு பலவிதமாய் பல சூழ்நிலைகளை நெருக்கடிகளை கொடுத்து வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் நீ சொல்லுகிறீர், அலங்கத்திற்குள் சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் என்று. இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தில் சாட்சியாய் நிற்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த ஓராண்டு முழுவதும் காத்து இந்த 12வது மாதத்தில் முதல் நாளிலும் கூட சமாதானத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். அதே சமாதானம் உம்முடைய நாமத்தினால் இங்கிருந்து நாங்கள் ஜெபித்து ஏறெடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் உங்களை எல்லாம் எழுப்பிவிட்டு மறுபடியும் தேவனை ஆராதிக்கலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஊழியங்களை நீங்கள் தொலைக்காட்சி ஊடாகவும் சபையிலும் கலந்து கொண்டு எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள், துதித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அதற்காய் நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அநேக குடும்பங்கள் எங்களுக்காக பல உதவிகளை உதாரத்துவமான காணிக்கைகளும் ஜெபத்தினாலும் இந்த 11 மாதமும் தாங்கி இருக்கிறீர்கள். அதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் நன்றியை செலுத்துகிறேன். நான் நன்றின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை என்ன செய்யாமல் இருக்க மாட்டீங்க, அடையாமல் போவதில்லைங்க. அதனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பார். சரி, குறிப்பாக இந்த 12வது மாதத்தில் இந்த ஊழியத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட இந்த ஆராதனையிலே தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்களுக்கு அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. ஏன்னா ஜெபத்திற்காக ஒன்று, இன்னொன்று அதிகமான தேவைகளும் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்போவுமே காணிக்கைக்காக பல உத்திகளை நான் கையாள்வதில்லை. பங்காளர் திட்டம், உண்டியல், பெரிய விசேஷ கவரு, இந்த மாதிரி எதுவுமே நான் போடுறதில்லை. ஏன்னா தேவ தரிசனத்தோடு என்றால் என் வேலையை நான் சரியாக செய்யும்போது என்னுடைய கூலிகள் எனக்கு கர்த்தர் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் சில காரியங்களை அறிவிப்பது முறையாக இருக்கும். இந்த மாதத்தில் வருகின்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு வழக்கம் போல நடைபெறுகின்ற நம்முடைய மதுரை வில்லாபுரம் நாடார் உறவின் முறை மாளிகையில் வைத்து கிறிஸ்மஸ் பெருவிழா நாம் கொண்டாட இருக்கிறோம். வருடந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 600க்கு மேற்பட்ட குடும்பங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த குடும்பத்தின் தேவைகளுக்காக, அந்த குடும்பத்தில் அந்த கூட்டங்களில் அந்த ஃபங்க்ஷனில் செய்யப்படுகின்ற நலத்திட்ட உதவிகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஒருவேளை நாங்களும் கலந்துக்கலாமாயா, ஒரு டீமாக சபையாக வரலாம்னு நினைக்கிறோம், நாங்கள் ஒரு ப்ரேயர் செல் வைத்திருக்கிறோம், வந்து கலந்துக்கலான்னு பார்க்குறோம், எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே போடுறாங்க நம்பர், அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நேரடியாக நீங்களே வந்து அப்படிப்பட்ட உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வாக்குத்தத்த ஆராதனைகளாக நாம் செய்து கொண்டிருக்கிற ஆராதனை யூடியூப் சேனலில் இருக்குது. நாளைய தினத்தில் ஜாய் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, மற்றவர்களும் பார்க்கும்படி அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சியில் நிறைய நிகழ்ச்சிகள் வருது. பிரதர் கொஞ்சம் வசதியெல்லாம் கூட்டிடுச்சு போல், பெரிய ஆள் ஆகிட்டார் போல், அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்குள்ளே நாங்கள் எப்போவுமே பெரிய ஆள் தான், அது ரெண்டாவது விஷயம். ஆனாலும் மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நாம் செலுத்தாமல் என்ன செய்ய முடியாது, இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு சேர்க்க முடியாது, ஒளிபரப்ப முடியாது. இதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வருடந்தோறும் நமக்கு உழைத்து கொண்டிருக்கிற அன்பான பணியாளர்கள், எங்கள் நிறுவனத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுக்க வேண்டும் கிறிஸ்மஸுக்கு. இதற்கான தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. இந்த நாட்கள் எப்பவும் கொடுத்துட்ருக்கிற 3வது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கின்ற அரிசி மளிகை திட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. எப்போவுமே உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய சபையில் இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்மஸ் மாதம் என்றால், ஈஸ்டர் மாதம் என்றால், அந்த ஃபெஸ்டிவல் நாட்களிலே கிறிஸ்மஸ் அன்று கொடுக்கப்படுவதும் ஈஸ்டர் அன்று கொடுக்கப்படுவதும் வழக்கம்.
அதனால் இந்த மாதம் 3வது வாரத்தில் இருக்காது. கிறிஸ்மஸ் அன்று மாலை சிறப்பு கூட்டம் நமக்கு எப்போவுமே வெளியில் ஓப்பன் கிரவுண்டில் வைப்போம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நல்ல சந்தோஷமாக அநேக பிள்ளைகள் வருவீங்க. நல்ல டான்ஸு, நல்ல பாடல்கள் என்ற பல காரியங்களை நம்ம செய்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை வெளியில் வைத்து கொண்டு போக முடியுமோ கிராம பகுதியில் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனில் வைத்து நாம் நல்ல ஒரு உணவோடு அன்றைக்கி உங்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்படும். அதற்காக அதனுடைய தேவைகளுக்காக தொடர்ந்து தாங்கி வருகிற நீங்கள் தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மாதந்தோறும் 4வது சனிக்கிழமை தோறும் உபவாச கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எத்தனையோ காரியங்களை ஒரு சில நேரங்களில் தடைகள் வரும். இந்த மாதம் கூட கூட்டம் நடத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் கர்த்தர் 11 மாதமும் நடத்தி வர கிருபை செய்தார். இந்த 12வது மாதமும் கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதனால இப்படிப்பட்ட கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க, இப்படிப்பட்ட கூட்டங்களிலே கலந்து கொண்டு அநேக ஜனங்கள் ஆராதிக்கிற இந்த தேவனை, அநேக ஜனங்கள் விடுதலையோடு போகிற இந்த தேவனை, உயிருள்ள உண்மையுள்ள தெய்வத்தை நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க, விடுதலையோடு பெற்று செல்ல, விடுதலைகளை பெற்று செல்ல உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஒருவேளை நாங்கள் வெளியிலேருந்து வரணும், தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் உண்டா அப்படின்னு கேட்டால், பெரிய அளவில் வசதியாக கொடுக்க முடியாட்டா கூட ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல உங்களோட தங்க வச்சுக்கலாம். நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற மார்ச் 5ஆம் தேதி நமக்கு லென்த் டேஸ் தொடங்குது. இப்போமே கிட்டத்தட்ட ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் அநேக திருச்சபைகள், தென்னிந்திய திருச்சபைகள் ப்ரோக்ராம் கேட்டுட்ருக்குறாங்க. ஒருவேளை உங்களுடைய சபை ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அழைப்பீர்கள் என்றால் எங்களோட தொடர்புகளில் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சில காரியங்களெல்லாம் நம்ம முன்னாடியே ஒழுங்கும் கிரமமாய் செய்தால் தான் அது ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து வருவதற்கு உதவியாக இருக்கும். பைசாலாம் 2வது விஷயம். நான் திரும்பவும் சொல்வேன், எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு நாளும் ஒரு ஊழியத்துக்கு நான் கேட்க மாட்டேன். இது வரைக்கும் கேட்டதில்லை. எத்தனையோ இடத்துல பேசி போன இடங்களில் ஊழியத்தில் இன்னும் பணம் கொடுக்காதவங்களாம் இருக்காங்க. உண்மையாகவே இருக்கிறாங்க. பேர் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. ஆனால் பேசி போன மக்களே கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய நிலைகள் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் எப்படி விதைக்கிறீங்க, எப்படி அறுக்க போகிறீங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அதனால் பேசுவோம், ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்வோம், இணைந்து கட்டுவோம். அல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் பணியாளர்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் 2 மாதத்தில் அடுத்து 3வது டேம்பீஸ் வந்துடும். இதற்காக கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் என்னோடு பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை கூகுள் பே, ஃபோன்பே போன்ற காரியங்கள் எதிலாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் தான், வேறு எந்த நம்பரும் கிடையாது. கீழே போடுறாங்க இல்லையா, 93 60 38 39 40 9360383940 இந்த நம்பரை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த 11 மாதமும் நம்மை குறைவின்றி காத்து நடத்தி வந்த தேவனை கொஞ்ச நேரம் நன்றி செலுத்த போகிறோம். ஆராதிக்க போகிறோன்னு கூட சொல்ல மாட்டேன். ஆராதிக்கிறது தான் இவ்வளோ நேரம் நம்ம செய்துட்டு இருக்கிறோம், ஆராதனைக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் நடத்தி வந்திருக்கிறார் பார்த்தீங்களா, அதை நினச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். உண்மையாகவே ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைங்க ஒரு காரியத்தை செய்தாலே நம்ம வாயை திறந்து என்ன சொல்கிறோம், நன்றின்னு சொல்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சில அவசரத்தில் ஜெபிக்க கூட மறந்துட்டு போகிறவங்க இருக்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க, இப்போமாவது இந்த 11 மாதத்தை நான் நிறைவு செய்து 12வது மாதத்திலும் தேவன் அடியெடுத்து வைக்கும்படி கிருபை கொடுத்திருக்கிறார், இரக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னோடு சேர்ந்து நன்றி செலுத்த போகிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நன்றியை பார்த்துட்டு இந்த வருஷத்தில், இந்த மாதத்தை, இந்த வருஷத்தை நிறைவு செய்யும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகம் என்ன செய்ய போகுது, உண்டாக போகுது. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். இருக்கின்ற இடங்களில் எழும்பி நின்று கர்த்தரை துதிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு அழகான இசை, ஒரு அழகான ஆராதனையோடு நீங்க இணைந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு விடுதலையோடு தான் நீங்க போக போறீங்க. வேற எதுவுமே தெரியலன்னா கூட நன்றி மட்டும் சொல்லி பாடிட்டே இருங்க, போதும். தேவன் நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாய்த்தான் இருக்க சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடுமா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீரே, நன்றி ஐயான்னு சொல்லுங்க. இந்த 12வது மாதமும் கூட உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. எல்லாரும் இதுவரை நடத்தி சொல்லுங்க. இந்த 12வது மாதம் வரைக்கும் மகிழ்வை தந்தீரே, பிள்ளைய நீங்க எப்படி கையை பிடிச்சு கூட்டிட்டு வரீங்களோ அதே போல கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறார்.
எத்தனையோ பேருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்ல. இன்னைக்கு நீங்க சோதனையை ஜெயித்து மதுளை அவருடைய பலத்தினால் தாண்டி இருக்கிறது உண்மைனா இந்த மாடியில நின்று எங்களோடு சேர்ந்து ஆராதிங்க. இருக்கிற இடங்களில் ஆராதிங்க. கர்த்தருக்கு பெரிய மகிமை உண்டாகும் போது, நீங்க அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களை மகிமையாய் வாழ கிருபை செய்வார். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இன்னொரு முறை, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். வேதனை சோதனை எத்தனை வந்திருக்கும், கண்ணீர் கஷ்டங்கள் எத்தனை வந்திருக்கும், எல்லாவற்றிலும் இதுவரைக்கும் நடத்தலைன்னா நம்மளால நிக்க முடியாது இல்லையா? உண்மைதானே? உண்மைதானே பிரதர்? அதை உண்மைன்னு உணர்றவங்க மட்டும் சகோதரோட சேர்ந்து அப்படி எங்களோட சேர்ந்து கனெக்ட் ஆகி உள்ள வந்து பாடுங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையோடு பெரிய ஆசீர்வாதத்தோடு உங்களை அனுப்ப போறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை என் கரத்துல கொடுத்திருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நானு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும். ஆபத்து நாளில் ஆமென். அனுகூலம் துணையுமா நீரே நன்றி ஐயா. எல்லாரும், ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துக. கைகளை உயர்த்தி பாடுங்க. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறோம். இதுவரை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. 12வது மாசத்துல உங்க வாழ்க்கை சமாதானத்தோடு சுகத்தோடு இருக்கணும்னா உங்க வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் சொல்லி இருக்கிறது, உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் உன்னை நிரப்புவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இப்ப பாடுங்க. எப்ப பாட போறீங்க? இப்பவாவது தேவனோட அப்படியே கனெக்ட் ஆகி வாங்க. Thank you Lord. Amen. Yes. Thank you Lord. Hallelujah. பாருங்க எவ்வளவு சந்தோஷம். ஓ hallelujah. Yes. Thank you. கைகளை நல்லா தட்டி பாடுங்க உற்சாகமா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. உங்கள் எல்லை பெருக போகிறது. நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்தி. எல்லா வாயை திறந்து மனுஷன் உதவி செஞ்சா தேங்க்ஸ் பண்றோம். தேவன் எவ்வளவு அழகா, எத்தனை புயல், எத்தனை மழை, எத்தனை தீக்காயங்கள், எத்தனை காரியங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் அவர்கிட்ட நினைச்சு ஒப்பு கொடுத்து சொல்லுங்களேன் நன்றி. மகிழ்வை தந்தீரே நன்றி. ஓ இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். எல்லாவற்றையும் அவர் கரத்துல விட்டுட்டீங்கன்னா உங்களால பாட முடியும். இன்னும் நீங்க வாயை திறக்காம இருக்கிறதுக்கு, பாடாம இருக்கிறதுக்கு, கைத்தட்டல் சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னமோ அவருக்கு மகிழ்ச்சி தந்திருக்கிறாரு, என்னமோ அவர் பாடுறாருன்னு நினைக்கிறீங்க. அந்த மகிழ்ச்சி நீங்களும் ரிசீவ் பண்ணணும். அது கேட்டாதான் கிடைக்கும். ஏன்னா வேதமே சொல்லியிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். பாடுமா? ஆமென். எஸ், ஆமென் ஆமென் ஆமென். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்கிறார்ல, தந்து வரங்களை ஈந்து பயன்பெற செய்தீரே நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. உங்களை உயர்த்துகிற ராஜா, உங்களை மாத்திரம் தான் உயர்த்த முடியும். நீங்க மாத்திரம் தான் துதிக்கு பாத்திரர், நீங்க மாத்திரம் தான் கனத்துக்குரிய தேவன். இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறீங்க, இன்னும் நடத்துவீங்க. ஓ இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாம் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், நான் உண்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்ப மனிதன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாம் சொல்லுங்களேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை. இந்த 12வது மாதத்திலும் நான் உம்மை நம்புவேன், என்ன நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்களேன். நீதான் என் துணைன்னு சொல்லி சகோதரனோட சேர்ந்து பாடுங்களேன். கர்த்தர் உங்களை நடத்துவார் ஐயா. ஹல்லேலூயா. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. ரிபலா ரிபலா நீதானே என் துணையானி, கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை நினைப்பவரே. வாயை திறந்து இந்த வார்த்தையாவது கேளுங்களேன். ஆசீர்வதிப்பவரே, அவர் மாத்திரம் தான் ஆசீர்வதிக்க முடியும். என்னை நினைப்பவரே ஐயா, ஆசீர்வதிப்பவரே. எல்லாம் கர்த்தரிடத்துல சொல்லுங்க. இந்த 12வது மாசத்துல உம்மை நம்புவேன், இந்த மாசம் முடிவு வரைக்கும் உம்மை நம்புவேன், என் லைஃப்ல முடிவு வரைக்கும் உம்மை நம்புவேன். நீங்க என்ன அழைத்து கொண்டு போற வரைக்கும் நான் நம்புவேன். ஓ, முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லா வாயத்திறது. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே. ரிபல சந்தர பரபரனா. ஹல்லேலூயா. எல்லாம் ஃப்ரீயா கர்த்தரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை இதுவரைக்கும் நம்பினதுனால இந்த 11 மாசம் என்ன நடத்தி 12வது மாதத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் நடத்தினது மட்டும் இல்ல, இனிமேல குறைவின்றி காக்க போறீங்க. உம்மை நம்புறேன், உமக்கு நன்றி செலுத்துறேன். நான் முடிவு பரியணும், உம்முடைய சமூகத்தை விட்டு நிக்கணும், உம்முடைய சமூகத்துல நிக்கணும். என்னை பிரிக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் எல்லா மாய்மாலங்களும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். நான் உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதத்துல உங்க அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தை, உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகத்தை கட்டளையிட்டு நீங்கள் சந்திக்கிற வீண் விரயங்கள், வீணான மனக்லேசங்கள், வீணான போராட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவாராக. அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுவாங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். இன்னொரு முறை நீர்தானே துணை மட்டும் பாடுங்க, முடிச்சிருவான். நீதானே என் துணையானி. சொல்லுங்க. கேடகமும் மானி. இந்த மாசம் முழுக்க உங்க வீட்டுக்கு துணையா வர போறாரு. நீங்க கையிட்டு செய்கிற வேலையில துணையா வர போறாரு. உங்க எஜுகேஷன்ல துணையா வர போறாரு. நீங்க சந்திக்கிற பிரச்சனையில உங்களுக்கு துணையா வர போறாரு. உங்க போக்குவரத்துகளில துணையா வர போறாரு. நீங்க ஈடுபட்டிருக்கிற விவசாயங்களில உங்களுக்கு துணையா வர போறாரு. உங்களை நினைத்து ஆசீர்வதிக்க போறார். ரிஷிவ் பண்றவங்க கரங்களை தட்டி அப்படியே ஆகட்டும். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென், ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. கைகளை தட்டு. எல்லாம் நல்ல கைகளை தட்டுங்க. ஓ, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ரிவரா ரிவரா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்லா நல்லா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா
இயேசு ராஜா. எல்லாரும் நன்றி ராஜா. முடிக்க போறேன். இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஆராதனைக்காய் நன்றி அப்பா. நீர் கொடுத்த இந்த ஊழியத்திற்காய் நன்றி அப்பா. நீர் கொடுத்திருக்கிற சபை குடும்பங்களுக்காய் நன்றி அப்பா. நீர் கொடுத்திருக்கிற இந்த முதலாம் நாளுக்காய் நன்றி அப்பா. நீர் இந்த நாட்களில் இந்த மாதத்தில் முழுவதும் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு குறையில்லாம இதுவரைக்கும் நடத்துறது மட்டும் இல்ல, இனியும் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க தேடி வந்திருக்கிறது, நீங்க கூப்பிட்டா பதில் பேசுகிற தெய்வம். நீங்க தேடி வந்திருக்கிறது, நீங்கள் நினைக்கிறதற்கும் மேலானதை செய்கிற தேவன். நீங்க தேடி வந்திருக்கிறது, உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளில் உங்களை விட்டு தூரம் போகிற தேவன் அல்ல. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி வந்திருக்கிறீங்க. இனி நீங்க வெறுமையாய் ஆவதில்லை. இனி நீங்க ரெட்டிப்பான மகிழ்ச்சி சமாதானத்தை காண்பீர்கள். இனி உங்கள் அரண்மனைக்குள்ள எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்திருந்தாலும் சரி, என் வாழ்க்கை பார்க்கும்போது எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க, இவர் எப்படி முன்னேறுவார், இவர் எப்படி நடப்பார், இவர் எப்படி வாழ்வார் என்று. என் இயேசுவை நோக்கி பார்த்த என் முகத்தை இன்று வரைக்கும் தொலைக்காட்சியிலும் சபையிலும் நிற்க வைக்கிறார் என்றால் அந்த இயேசு எனக்கு துணை. அந்த இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். அந்த இயேசு என்னை நடத்துவார். அந்த இயேசு எனக்கு பலன் தருவார். அந்த இயேசுவை நான் துதிப்பேன். என் துயரம் மாறும், என் துக்கம் மாறும், என் கண்ணீர் மாறும், என் கஷ்டம் தீரும் என்று சொல்லி துதிங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா உங்கள் அலங்கத்துக்குள்ள சமாதானம் வரும். உங்க அரண்மனைக்குள்ள சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தின் வார்த்தையை தான் இன்னைக்கு வாக்குத்தத்தமா கர்த்தர் எனக்கு இந்த காலை வேளையிலே காத்து கொண்டிருக்கிற வேளையிலே கொடுத்தார். எழுதி வச்சு பேச போறது இல்ல, இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறதை தான் நீங்கள் கேட்க போறீங்க. கரங்களை தட்டி அப்படிப்பட்ட வார்த்தை வேணும்னு சொல்றவங்களை மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதித்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பியே என் வாதையை போக்குமே, என் வேதனை உனக்கு தெரிகின்றதாம், என் வேண்டுதல் உம்மை அடைகின்றதாம், என் காயங்கள் என் சோர்வுகள் உன் காலடி வருகின்றதாம், என் வார்த்தையை அனுப்பியே உன் வாதையை போக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வேதனை நான் அறிந்து கொண்டேன், உன் பாரங்கள் சிலுவையில் சுமந்து விட்டேன், உன் காயங்கள் உன் சோர்வுகள் என் காலடி வருகின்றதே. அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நம்பிக்கையோட எத்தனையோ வார்த்தைகள் எப்போதும் கேட்கிற வார்த்தைகள் தான் இப்போதும் இவர் பேச போகிறார். இவ்வளவு நேரம் இந்த ஆராதனையிலே பேசினார் என்கிறது அல்லாமல் இந்த விசேஷித்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நான் அதை ரிசீவ் பண்ணுவேன்னு சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு ஆராதித்து மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு செல்லும்போது உடைய வார்த்தையும் கூட விளையத்தக்க வார்த்தையாய், ஆறுதல் கொடுக்கின்ற வார்த்தையாய், செழிப்பை கொடுக்கின்ற வார்த்தையாய், தெளிவை கொடுக்கின்ற வார்த்தையாய் பீடத்தில் நிற்கும் போதெல்லாம் என்னை மறைத்து வெளிப்பட்ட தேவன் தேவைகளோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக, வெளியிலிருந்து கேட்கிற, தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்காய் நீங்க பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் உங்களோடு மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவோ நேரம் நம்ம ஆராதித்தாலும், எவ்வளவோ காரியங்களை நாம் அறிவிப்பாக, சங்கீதங்களாக பேசிக்கொண்டாலும், அவருடைய வார்த்தை இல்லைன்னா மோசஸ் மாரியப்பன் இல்லை, இந்த ஊழியம் இல்லை, நீங்கள் என்னோட கனெக்டில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளிலும் கூட ஒரு அழகான
வாக்குத்தத்த வசனங்களை நாம் கேட்க போகிறோம். ஒரே ஒரு சிறிய அறிவிப்பு உங்கள் ஜெப குறிப்புக்காக மீண்டும் நினைப்பூட்டுகிறேன். வருகின்ற 21/12 மாலை நடைபெறுகின்ற இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவுக்காக நீங்கள் கட்டாயமாக ஜெபித்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. அநேக லட்சங்கள் தேவை இருக்கிறது. எவ்வளவு தேவை எப்படிங்கிறது ஒரு சிலருக்கு நான் கடித வாயிலாக வாட்ஸ்அப் வாயிலாக தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஒருவேளை எங்களுக்கு அப்படிலாம் உங்களை பற்றி இது வரைக்கும் தெரியலையா, ஏதோ இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் நான் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன், உங்கள் செய்தி வந்துச்சு அப்படின்னீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள், பேசுவோம், ஜெபிப்போம். அந்த நாட்களிலே தேவன் விரும்புகிற, தேவன் செய்த பணிகளை நீங்களும் செய்ய உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் என்ன பேசலாம்? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 1ஆம் தேதியாக வருது, வாக்குத்தத்தம் கொடுக்கணும், என்ன பேசலாம் அப்படின்னு கொடுத்த போது எனக்கு ஒரு அழகான காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரத்தில் கொடுத்தார். இந்த 60வது அதிகாரம் தொடங்கும் போதே ரொம்ப அழகாக தொடர்ந்துக்கிருக்கோம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு. ஆனால் அதை சொல்லலை. அதுக்கு பின்னாடியும் கூட நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அதுக்கு பின்னாடியும் கூட 20வது வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தமெல்லாம் இருக்கு. இன்னைக்கு இப்போ மக்களுக்கு, சபைக்கு தேவை என்ன ஆண்டவரை நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டபோது ஒரு 2 வசனத்தை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க ஆண்டவர். நிச்சயமாக எங்களுடைய சபையை நீங்கள் பார்க்குறீங்க. நான் நின்று வச்ச இடத்துல ஆண்டவர் எவ்வளோ நேரம் பலன் தராரோ, எப்போ முடிக்க சொல்கிறாரோ அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பேன். சில நேரங்களில் சத்தம் மட்டும் கேட்கும், மூஞ்சி அங்கே போகும் இங்கே போகும், எப்படியோ ஒரு வழியாக அவங்களுக்கு வந்து சேருது ஆண்டவருடைய வார்த்தை. அப்படி காத்திருக்கிற வேளையில் கொடுத்த வார்த்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 60:14-15வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை ஒடுக்கிறவர்களின் பிள்ளைகள், உன்னை ஒடுக்குகிறவர்களின் பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் என்றும் சொல்வார்கள், சீயோன் என்றும் சொல்வார்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க 15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஏன்னா ரொம்ப தெளிவா வாசிக்கணும், ஏன்னா வார்த்தை புரியணும். ஆனாலும் உன்னை நித்திய மகிழ்ச்சியாகவும் தலைமுறைக்கும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல கேரண்டிய, நல்ல ஷூரிட்டிய உங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். எந்த இடத்துல எவர்களால் தள்ளிவிடப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு இனி பிரயோஜனமாகாதவன், இனி ஆகாதவன் என்று சொன்னார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் உங்களை தேடி வருவார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் பெற்றோர்கள் என்னிடத்துல கண்ணீர் அடிக்கிற காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற யாரும் ஒடுக்குனா பரவாயில்லையா, என் தம்பி என்ன ஒடுக்குறான், என் அண்ணன் ஒடுக்குறான், என் பிள்ளைங்க என்ன ஒடுக்குது. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, ஒடுங்கி போன உங்களிடத்துல சரண்டர் பண்ண வைக்க என் ஆண்டவரால் கூடும். அல்லேலூயா. ஊழியத்தில் கூட சில நேரங்களில் பெரிய பெரிய டாமினேட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. நான் சந்தித்திருக்கிறேன். இன்றும் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள் கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை அவர் உறுதிப்படுத்துவார் என்று நினைக்கிறேன். அவங்களோடு சேர்ந்து மறுபடியும் ஊழியம் செய்யக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தேவன் தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நல்ல வார்த்தைங்க, நல்ல வார்த்தை. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள், பார்த்தீங்களா, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள் உன்னை வந்து என்ன செய்வாங்க? பணிந்து கொள்வாங்க. இது பணிந்து கொள்வாங்க, அது குனிந்து பணிந்து கொள்வாங்க. நிச்சயமா இந்த காரியம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட வசனத்தில் காமிச்சா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கு தைரியமா இருக்கும். புதிய வருஷத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து போக முடியும். இந்த 12வது மாதத்தில் நம்பிக்கையோடு கடந்து போக முடியும். இந்த 11 மாதமும் நடக்கலை, இத்தனை வருஷமும் என் வாழ்க்கையில் நடக்கலை, இப்போ நான் விசுவாசிக்கிறேன் நடக்கும்னு சொல்லுங்க. வேதத்தில் சொன்ன எந்த வாக்குத்தத்தங்களும் வெறுமையா இந்த ஊழியத்தில் திரும்பவில்லை என்றால், எத்தனையோ விசுவாசிகளுக்கு திரும்பவில்லை என்றால், எத்தனையோ தீர்க்கர்களுக்கு திரும்பவில்லை என்றால், எத்தனையோ அப்போஸ்தலர்களுக்கு திரும்பவில்லை என்றால்,
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை சபையிலே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அது நிறைவேறும். அல்லேலூயா. எங்க பார்க்கலாம்? ஆதியாகமங்களின் புத்தகம் 42வது அதிகாரம். ஆதியாகமங்களின் புத்தகம் 42வது அதிகாரம். கொஞ்சம் வாசிங்க. 4வது வசனத்திலிருந்தே கூட கொஞ்சம் வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. யோசேப்பின் தம்பியாகிய சரி வேண்டாம், 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்கள் உடனே கூட இஸ்ரவேலின் குமாரர்களும் போனார்கள். யோசேப்பு அத்தேசத்திற்கு அதிபதியாயிருந்தான். தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். ஆமென். பாத்தீங்களா? இந்த யோசேப்பை ஒடுக்கினது யார்? யார் வந்து முகம் குப்புற விழுந்து வணங்கினார்களோ அவர்கள்தான் ஒரு காலத்தில் இவனுக்கு பேர் சொப்பனக்காரன் என்று வைத்தார்கள். கொலை செய்து போட்டு விடலாம் என்று சொன்னார்கள். மிருகம் பீரிட்டது என்று பொய் சொல்லி தகப்பனிடத்திலே மறைத்தார்கள். ஆனால் அந்த மனிதர்களையே, நல்லா கவனிங்க, அந்த மனிதர்களையே என் ராஜாதி ராஜன், என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர் திரும்ப 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 ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் பணிந்து கொள்ளும்படி வணங்கும்படி செய்தார். இன்னைக்கு நீங்க விசுவாசித்தா எந்த நிலையில பல காரணங்கள் இருக்கும், ஒடுக்கப்படுவதற்கு பல காரணம் இருக்கும். நீங்க எந்த நிலையில ஒடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த மனிதன் உங்களை ஒடுக்கினாரோ அந்த மனிதனாலே நீங்கள் கனத்துக்குரியவர்களாக மாறுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமா அது யோசேப்புக்கு நடந்துச்சு. அவர் ராஜாவாயிட்டாரு, நான் வந்து கூஷாவா தானே உட்காந்துருக்கேன். அப்படித்தானையா? எனக்கு நடக்குமா? நான் அப்பவே சொன்னல, தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். ஒரே ஒரு காரியம் தான் எதிர்பார்ப்பார், நீ அவரை நோக்கி மட்டும் இந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளை அவங்கள வந்து பணிஞ்சு கொள்வாங்கன்றிருக்கு, குனிஞ்சு பணிவாங்கன்றிருக்கு, என்னை பார்த்து சியோன்னு சொல்லுவாங்க, என்னை பார்த்து பரிசுத்த நகரம் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கு, நான் நம்புறேன், என்னை நடத்துங்கன்னு கேட்டிங்கன்னா அது உங்களை நடத்தும். ஓயா, எத்தனை தடவை பார்த்தாச்சு, எத்தனை தடவை கேட்டாச்சு, ஏதோ பிரதர் பேசுகிறார் நல்லா இருக்கு. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அப்போதான் அந்த வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும், அப்போதான் அதை சுதந்திரிக்க முடியும். ஒவ்வொரு வருடமும் இந்த ஊழியத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வார்த்தை எவ்வளவு பேசுது அப்படிங்கிறத நீங்கள் எங்கூட தனியாக வந்து பேசும்போது நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லை, சாட்சிகளை காண்பிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா இன்னைக்கு சொல்றேன், இந்த 10 பேரும் தான் ஒரு கூட்ட மக்களாய் சேர்ந்து கொண்டு ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்க? ஒடுக்கினார்கள். ஏன் அந்த 10 பேருன்னு சொன்ன பார்த்தீங்களா? அங்கேயே போட்டிருக்க, அந்த 10 பேருன்னு போட்டிருக்கா இல்லையா? முன்னாடி பெஞ்சமின் என்ன செஞ்சாங்க? அவங்களோட என்ன செஞ்சாங்க? வச்சுக்கிட்டார் யாக்கோபு. அது தவிர ஒருத்தன் ஏற்கனவே அங்கே இருக்கான், மிச்சம் 10 பேர் போறாங்க. யாக்கோபு கோத்திரத்தில் எத்தனை பேர்? 12 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. பணிந்து குனிந்து வணங்கினார்கள். அவருக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? யோசேப்புக்கு. ஆனாலும் அவர் என்ன செய்யல தெரியுமா? காட்டிக்கல. ஆனால் திரும்ப ஒரு சமயத்தில் காமிச்சார், கண்டிப்பாக காமிச்சார். அதை கூட பார்த்துருவோமே. அதே ஆதியாகமங்களின் புத்தகம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 45 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருடம் உழுதும் அறுப்பும் இல்லாமல் உழவும் இல்லாமல் இருக்கும். பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் அழிந்து ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும், ஆமென், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி, ஆமென், என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் வைத்தார், தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமா என் தகப்பன். ஆமென். அது கூட முன்னாடி வசனத்துல போட்டிருக்கோம், நீங்க ஒண்ணுமே பயப்படாதீங்க, கர்த்தர் என்னை ஜீவரட்சனை. 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க.
என்னை இவ்விடத்திற்கு வரும்படி என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினாலே சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யார் தூக்கி போட்டார்களோ, யார் ஒடுக்கினார்களோ, அவர்களை ஜீவரட்சணை செய்யும்படி யோசேப்பை பயன்படுத்தினார் கர்த்தர். இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட கிருபையை இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் மேலே கர்த்தர் வைக்க போகிறார். விசுவாசித்தா வைப்பார், விசுவாசித்தா வைப்பார். நீங்க மற்றவர்களை போஷிக்க போறீங்க, நீங்க மற்றவர்களுக்கு தேவையானதை கொடுக்க போறீங்க, நீங்க மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்க போறீங்க. ஒடுக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிற நீங்க, தள்ளப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிற நீங்க, இல்லாமைனால நான் எந்த விசேஷத்துக்கு போறதில்லையான்னு நினைக்கிற நீங்க மற்றவர்களை ஜீவரட்சணை செய்ய போறீங்க. ஏன்னா தேவனுடைய வாக்கு உங்களை ஒடுக்கினவர்கள் உங்களை தேடி என்ன செய்வாங்க? வருவாங்க. அல்லேலூயா. இது யோசேப்புக்கு மட்டும் இல்லை, இன்னொரு மனுஷனுக்கு நடந்துச்சு. ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த வசனங்களை படித்து பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இந்த பிரச்சனை ஏகப்பட்ட இடத்துல ஓடிட்டு இருக்கோம். அது எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சாவு அன்னைக்கு தான் சண்டை போடுவான். அன்னைக்கு தான் தெரியும், ஓ இந்த ஐயாவுக்கு இத்தனையா அப்படிங்கிற மாதிரி, ஓ இந்த ஐயாவுக்கு இத்தனையா அப்படின்னு தெரியும். ஏன்னா இவர் சின்னம்மா மக, இவர் பெரியம்மா மக அப்படிம்பாங்க. அல்லேலூயா. பைபிளில் இல்லாதாங்க வெளியே எங்கேயுமே போய் இல்லைங்க. பைபிளில் இல்லாத காரியம் வெளியில் எங்கேயுமே இல்லை. சரி வாசிங்க பார்ப்போம். 11வது அதிகாரம் முதல் 2 வசனத்தையே சேர்த்து வாசிருங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. கீலேயாத்தியானான பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்ரீயின் குமாரன். அவன் யாரா இருந்தால் பரஸ்ரீயின் குமாரனா இருந்தான். சரி, பரஸ்ரீனா என்னன்னா அது ஒரு ரைட் வேண்டாம், ரைட் வாசிங்க. கிலேயாத் அவனை பெற்றான். கிலேயாத்தின் மனைவியோ அவனுக்கு குமாரர்களை பெற்றான். அவருக்கு குமாரர்களை பெற்றான். மனைவி பெற்ற குமாரர்கள் பெரியவனான போது என் தகப்பனிடத்தில் அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன். அதாவது தகப்பன் 1 தாய் 2. அல்லேலூயா. அதான் இதுக்கு அர்த்தம். அப்போ இந்த கேரண்டியா வந்திருக்கிறவங்க சொல்லிட்டான், டேய் நீ என்னடா வேற ஆள். நம்ம ஊர்ல சொல்றோம்ல, என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா எங்க அம்மா ஒண்ணா அப்படிங்கிறல்ல. உரியிற வரைக்கும் சில பேர் உறிஞ்சிட்டு ரத்தத்தை அதுக்கப்புறம் பற்றி விட்டுருவான். அதை பார்த்துருக்கீங்களா? ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிற என் அன்பான மகளே, என் அன்பான மகனே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, யார் உங்களை துரத்தினார்களோ, யார் உங்களை ஒடுக்கினார்களோ அவர்கள் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இந்த 1ஆம் தேதியிலே உங்களுக்காய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு எனக்கு என்ன, நீ பரஸ்ரீயின் குமாரன், நீ என்ன செஞ்சிரு, போயிடு. துரத்தியாச்சு, பிள்ளைகள் பெருசாயிருச்சு. சில நேரங்கள் அப்படி தான் வீட்டில் இருக்கும். சின்னதாக இருக்க வரைக்கும் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் எங்கேருந்து முளைக்குமோ அந்த ஈகோ. இந்த ஈகோங்கிறது கார் பேரா பைக் பேரா? அது கூட எனக்கு தெரியல. ஈகோன்னா காரு, ஈகோன்னா பேரு. அல்லேலூயா. சரி, வசனத்துக்கு வந்துருவோம். 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம் வாசிங்க. துரத்தி விட்டான், ஆனா பிரச்சனை வருது. என்ன நடக்குது வாசிங்க. அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, கீலேயாத் என்ன பிரச்சனைங்கிறது நமக்குலாம் தெரியும். ஏன்னா அம்மோன் புத்திரர் இவங்களுக்கு நேரம் என்ன செஞ்சுட்டான், படையெடுக்க வந்துட்டான். இவன் நல்ல வீரன், நல்ல ஒரு பயங்கரமான ஆள், பயங்கரமான ஒரு போர் வீரர். அதனால் பார்த்தான் யாருக்கிட்ட போனால் பிரச்சனை தீரும் அப்படின்னு. துரத்தி விட்டது அடித்ததெல்லாம் மறந்து வச்சு. நம்மளால் அப்படித்தான் சில நேரத்தில் விழுந்துட்டு சொல்லுவான் ஒரு பழமொழியே, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வீட்டில் இருக்கிற சண்டைகள் மாறப்போகுது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. நீங்கள் அல்லவா என்னை பகைத்து தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடும் முன்னே நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எத்தாவை நோக்கி எங்களுடன் கூட வந்து அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணு, கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவரும் மேலும் தலைவராயிரு. அப்படி தனியா போட்டிருக்கு. பாத்தீங்களா? இருக்க வேண்டும். துரத்தி விட்டான். உங்களுக்கு எனக்கு என்னடா, போடா வெளியே, வீட்டை விட்டு வெளியே போடா.
ஊரில் சொல்லுவல, எங்கள் அப்பன் பண்ணதுக்கு நாங்கள் என்னையா பண்ண முடியும், வெளியே போயா சொல்கிறோமா சொல்லலையா? நம்ம ஊரில் சில பேர் சொல்லுவான், டேய் என்ன இருந்தாலும் ஒரு தகப்பன் போட்டு பிள்ளையடா அப்படிமா பஞ்சாயத்து பண்ண வந்த ஆள். எங்கள் ஊரில் நடக்கும் இந்த சமாச்சாரம். அதுக்காக எங்கள் அம்மா இவங்க அம்மா ஒன்றாயிருமா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், அப்படி ஒடுக்கப்பட்ட, அப்படி வஞ்சிக்கப்பட்ட, அப்படி ஏமாற்றப்பட்ட, அப்படி இழந்து நிற்கிற உங்களை கர்த்தர் திரும்பவும் அலங்கரிக்க போகிறார். அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும், ஆமென், தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். ஒரு மனுஷன் தலைவன் ஆயிட்டா எப்படி மரியாதை வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் இருந்துகிட்டே இருக்கிறாரு, சாதாரணமாக நம்ம கூட தான் இருப்பார், டீ கடையில் உட்காந்துருப்பாரு, பைக்குக்கு பெட்ரோல் போடுறது கூட காசு இல்லாமல் 100-200 நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருப்பார். திடீர்னு எங்கிட்ட இருந்து ஒரு கவுன்சிலர் ஆயிடுவான், எம்எல்ஏ ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம அவனை பார்த்து கையெடுத்தானே, வணக்கம்னே, நம்மகிட்ட தானே ஒரு நாளைக்கு டீ வாங்கி குடிச்ச, அப்படியாப்பா, ஏய் வெளியில் சொல்லாத, அந்த 100 ரூபா வச்சுக்கப்போ. உண்மையா பொய்யா? அல்லேலூயா. தூக்கி எறிஞ்சான், துரத்தி விட்டான், தேடி போய் கூட்டு வந்து தலைவனாக வைத்து விட்டான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள் உன்னை பணிந்து குனிந்து வணங்குவார்கள், தேடி வருவார்கள், உன்னை பார்த்து சீயோன் என்று, பரிசுத்த நகரம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. நான் அடுத்த வசனத்துக்கு நான் வரவே இல்லை, ஆனால் இதுக்குள்ளே இன்னும் பாயிண்ட் இருக்கு, முடிக்கணும். அடுத்த ஒரு காரியம் ரொம்ப ஃபெமினியனானது தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறேன். ரொம்ப ஃபெமினியனானதாக சொல்லிட்டு போகிறேன். ஃபெமினியனானதாக சொல்கிறேன், எப்பவும் கேட்டது தான் இப்போவும் கேட்குறேன். நான் விட்டுட்டு போகிறேன்னா கண்டிப்பாக நடக்காது. இப்போ சொல்லுங்கள், என் ஒடுக்கம் மாறும். என் தம்பி ஒடுக்கி இருக்கிற நிலையை கர்த்தர் உணர்த்துவார். எங்கள் அண்ணன் ஒடுக்கி இருக்கிற நிலையை கர்த்தர் உணர்த்துவார். என் மனைவி என்னை தள்ளி வச்சிருக்கிற நிலையை கர்த்தர் உணர்த்துவார். எங்கள் அப்பா என்னை தள்ளி வச்சிருக்கிற நிலையை கர்த்தர் உணர்த்துவார். என் ஆபீஸில் என்னை பற்றி தவறான ஒரு ஒடுக்குதல், தவறான ஒரு எண்ணம் என் அலுவலகத்துக்குள்ளே போயிட்டுருக்கு, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் சரியான நேரத்தில் விளங்க பண்ணுவார். திரும்ப என் சீட்டுக்கு நான் போவேன். இது கர்த்தருடைய வார்த்தை. அப்படின்னீங்கன்னா இந்த 12ஆவது மாதத்தில் நீங்க பழைய பொசிஷனுக்கு போவீங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இல்லைங்க, என் நிலைமை தெரியாதுங்க, காலம் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதாங்க. சில பேர் இருக்காங்க, வார்த்தையிலே ஆளை பாதி காலி பண்ணிடுவான். ஹாஸ்பிட்டல் போவாங்க, உள்ளுக்க சொல்லுவான், நல்லா இருக்காரு பரவாயில்ல அப்படின்னு. வெளியே வந்தோடனே ஒரு டைலாக் விடுவான் பாருங்க, என்னத்தை இவர் பொழைச்சு, என்னத்தை இவர் எந்திரிச்சு, என்னத்தை இவர் வந்து, என்னத்தை இவர் குடும்பத்தை நடத்தி, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. உங்களுடைய வார்த்தை ஒருவரை வாழ வைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இது உங்களை நிச்சயமாக வாழ வைக்கும், உங்களை தைரியப்படுத்தும். நீங்க நிச்சயமா உங்களுடைய நிலைகளிலிருந்து விசாலத்திற்கு வருவீங்க, நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு வருவீங்க. உங்க தாழ்வின் அனுபவத்தை நீங்கள் ருசித்தவர்களாகவே அப்படியே போறதில்லை. தேவன் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? சங்கீதம் 136:8 தாழ்மை உள்ளவரை தேவன் நோக்கி பார்ப்பார். நீ ஒருவேளை துரத்தப்பட்ட எத்தாவை போல தனியா போய் வசித்து இருந்தாலும் கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து நான் கொடுத்த வாக்கு நிறைவேறணுங்கிறதற்காக உங்களை கண்டிப்பா பயன்படுத்தியே தீர்வார். அல்லேலூயா. நிச்சயமா பயன்படுத்துவாருங்க, நிச்சயமா பயன்படுத்துவார். வேற யாரையும் சொல்ல வேணாம். எங்கள் குடும்பத்தில் 2 பேருக்கு பார்வை தெரியாது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பேடு வாசிச்சிருப்பார். 2 கண்ணும் தெரியாதவர் ரிதம் பேடு வாசிச்சிருப்பார். பல ப்ரோக்ராமில் எங்கூட வாசிச்சிருக்கிறாங்க, கூடயே வருவாங்க. 2 பேர் கண்ணு தெரியாமல் இருக்கான். அப்பன் செத்து போனார், வீட்டுக்கு எங்கே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு நிறைய சொந்தங்கள், நிறைய பேர் ஒதுக்கினவங்க உண்டு. இன்னைக்கு நான் தென்பலஜிங்கிற ஒரு மூலையில் இருக்கேன். திருமங்கலம் திருநகர்லேருந்து உள்ளுக்க வரணும், ஒரு கிராமம் உள்ளுக்க வரணும். இப்போ நாங்கள் கூட சில நேரத்தில் ஆட்டோவுக்கு எங்கள் மக்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து வர வைக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணு தெரிஞ்சவங்களே கண்ணு தெரிஞ்ச இடத்துலேருந்து வரக்கூடியது கஷ்டமாக இருக்கும்போது கண்ணு தெரியாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு செலவினங்களையாவது நம்ம குறைக்கணுங்கிறதுக்காக பணம் கொடுத்து வர வைப்போம். அப்படி கஷ்டப்பட்டு வரக்கூடிய இடத்துல தான் ஆலயம். ஆனால் இந்த இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவங்க தேடி இன்விடேஷன் கார்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துருவாளோ, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு தம்பி நல்ல ஹோட்டலில் இருந்து வீடு வாசலோட செட்டில் ஆகிட்டாரு. ஒரு தம்பி கீழே சர்ச்சு, கீழே ஆஃபீஸு, மேலே சர்ச்சு. ஒரு தம்பி கவர்மெண்ட்டில் வாத்தியார்.
ஆமென், தோத்திரம். இது எங்களை நான் பெருமைப்படுத்திக்கிறதுக்கு சொல்லலைங்க, மனிதனுடைய நிலை இதுதான். ஆனால் இப்போ நீங்கள் விசுவாசிங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற, விசுவாசிக்கிற, சுதந்திரிக்க விரும்புகிற எல்லாருக்கும் கர்த்தர் உங்கள் ஒடுக்கத்தை மாற்ற முடியும். நீங்கள் விசுவாசித்தான் நடக்கும் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் விசுவாசித்தேன், ஒரு நாள் என் நிலைமை மாறும், எங்கள் குடும்பத்தினுடைய நிலைமை மாறும். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர்னு இன்னைக்கு நிற்க வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிற்க வச்சிருக்கிறார். இன்னைக்கு இதை பார்க்குற உங்களை, கேட்குற உங்களை, எந்த ஒடுக்கத்தில், எந்த நிலையில் கைவிடப்பட்டு, எந்த மனுஷனால, எந்த சூழ்நிலையில் தள்ளிவிடப்பட்டு, நல்ல நிலைமைகள் பல இருந்திருக்கும், ஆனால் ஒன்றுமில்லாத நிலையில் இன்னைக்கு இருக்கலாம். திரும்ப கட்ட அவரால் முடியும். நீங்கள் எரேமியா 31வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீ மறுபடியும் கட்டப்படுவாய். வேண்டாம், நான் சொல்லிடுறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் நீ கட்டப்படுவாய். தேவனுடைய வேலையை உருவாக்குற வேலை, மனிதனுடைய வேலை அழிக்கிற வேலை. மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க, மனுஷன் ஒடுக்கிற நிலையை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஒடுங்கி போகிறதற்கு என்ன அழைக்கல. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. அப்பனுடைய மார்பில் சாஞ்சி சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. யோசேப்பை மட்டும் இல்லைங்க, எத்தாவை மட்டும் இல்லை, மோசஸ் மாரியப்பனை மட்டும் இல்லை, எத்தனையோ ஊழியக்காரங்களை மட்டும் இல்லை. நான் அப்பவே சொன்னல, ஏற்றுக்கொண்ட எல்லா பேரையும் அவர் பிள்ளையா நேசிக்கிறபடினால நிச்சயமா உங்களை நடத்துவார். இந்த 12வது மாசத்துல நீங்க வேற ஒன்றும் கேட்க வேணாம். என் ஒடுக்கம், என் நெருக்கம், என் பாடு, என் உபத்திரவம் எல்லாவற்றையும் நான் கர்த்தரிடத்துல வைக்க போறேன். வச்சுட்டு ஜெபிப்பேன். அவர் யோசேப்பை நடத்துனது போல என்ன நடத்துவார்னு சொல்லுங்க. மோசஸ் மாரியப்பன் நடத்துறது போல நடத்துவார்னு சொல்லுங்க. எத்தாவை நடத்துறது போல என்ன நடத்துவார்னு சொல்லுங்க. எவன் தூக்கி போட்டானா அவன் போய் சொல்லுவான், ஏன் எங்களை வந்து ஆளுப்பா, எங்களை வந்து ராஜாவா, எங்களுக்கு ராஜா நீதாயா. ராஜாவாயிட்டார்னா எவ்வளோ மரியாதை கிடைச்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் துரத்தி விட்டான். உனக்கு எனக்கு என்னையா, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம். சில நேரங்களில் பிள்ளைகள் வளர்ந்த உடனே சில காரியங்களில் பேரண்ட்ஸ்கிட்ட இன்னைக்கு செய்து, என்ன பெருசாக பார்த்துட்ட, என்ன பெருசாக வளர்த்துட்ட, என்ன பெருசாக செஞ்சிட்ட அப்படின்னு கேட்பாங்க. உண்மையாகவே அப்படிலாம் எந்த பிள்ளைகளும் கேட்காதீங்க. பெற்றோருடைய மனநிலைகள் ரொம்ப பாதிக்கப்படும். அநேக பெற்றோர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு பேசுகிறதுனால தான், ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட பெற்றோர்களே, கர்த்தரை நோக்கி மட்டும் காத்துரு, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். நீங்கள் ஒடுங்கப்பட்ட உங்கள் பிள்ளைங்க திரும்ப வந்து சாரின்னு கேட்பாங்க. திரும்ப வந்து அம்மா என்னை மன்னிச்சுக்குங்க, டேடி என்னை மன்னிச்சுக்குங்கன்னு கேட்பாங்க. இல்லை பிரதர், என் பிள்ளை ரொம்ப நாள் ஆச்சு பிரதர், அவன் எங்கே இருக்கானே இப்போ தெரியல பிரதர், அவன் எங்கே இருக்கானே தெரியல பிரதர். நீங்கன்னா நடக்காதே. எங்கிருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவார். ஏன்னா அவருக்கு பேரு பேசும் தெய்வம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 26வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். எஷிமோனில் இருக்கிறான், அகிலத் பட்டணமா அது. அந்த முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க லேசா. 1 சாமுவேல் 26 முதல் வசனத்தை வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு பின்னாடி போவோம். அங்கே என்ன காரியம்னா, எங்கே போனாலும் தாவீதுக்கு பிரச்சனையா ஒரு சார் இருக்கான், உளவு சொல்றதுக்கு சவுல் கிட்ட. அல்லேலூயா. வாசிங்க முதல் வசனத்தை. பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்திற்கு வந்து தாவீது எசிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டிலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள் சொல்லிட்டான். உடனே இவர் என்ன பண்றாரு, 3000 பேரை கூட்டிக்கிட்டு போறாரு. எதுக்கு? ஒடுக்கிறதுக்கு. எப்படியாவது இவனை என்ன செஞ்சிடணும், ஒடுக்கிவிடணும், கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். என்னை விட நீ பெரிய ஆளாடா, உனக்கு 1000 10,000 வேற என்ன பெரிய பிரச்சனை, சொத்து தகராளா சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒண்ணுமே கிடையாது, சாதாரண காரியம்தான். இன்னைக்கு நிறைய வீட்டுல எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை கூட அடிச்சுட்டு சாக மாட்டாங்க ஐயா. பெரிய பெரிய காரியத்தை கூட ரொம்ப நாள் பேசாம இருக்க மாட்டான். ஒரு சாதாரண உப்புக்கு சப்பு ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற விஷயத்துக்கு 10 வருஷம் 15 வருஷம் பேசாமல் இருக்கிற ஆள்லாம் நம்ம ஊரில் உண்டு. இல்லைங்க, அவர்கிட்ட நான் பேசுறது இல்லை. எதுக்கு பேசல? ஒரு நாள் பைக்கு கேட்டேன், என் பைக்கு நல்லா தான் இருந்துச்சு, அவர் பைக்கு கொஞ்சம் நல்லா, என் பைக்கோட நல்லா இருக்குன்னு கேட்டேன், தரமாட்டின்ட்டாரு. ஒரு சாதாரண பிரச்சனை இருக்கா இல்லையா? அல்லேலூயா. ஒரு சாதாரண பிரச்சனை. ஆனால் அந்த சாதாரண பிரச்சனைக்கு கூட பெரிய அவரிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்றாரு. சரி, நமக்கு தேவையானதுக்கு வந்துருவோம். 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதே அதிகாரம் 2 சாமுவேல் 26
17 வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, ஏன்னா என்ன சம்பவங்கிறது உங்களுக்குலாம் கொஞ்சம் தெரியும், நீங்க அதிகமா படிச்சிருக்கிறோம், நம்ம நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆகையினால இந்த அதிகாரத்தை வீட்டில் இருக்கும்போது நீங்க திரும்ப கூட உங்க டவுட்டை கிளியர் பண்றதுக்கு படிச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா தாவீதோடும் அங்கே சவுலோடும் எவ்வளோ அழகான சம்பாஷணைகள் போயிட்டு இருக்குன்னு நிச்சயமா நல்லா இருக்கும். எத்தனை முறை படித்தாலும் வேதம்லாம் எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்காது. சரி வாசிங்க 17. அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீதே இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது ராஜாவாகிய ஆண்டவரே இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவராகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு கண்டாய்? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி பேசினார். ஏன்னா அவன் கூட்டு வந்திருக்கு 1-2 ஆள் இல்ல, 3000 பேரை கூட்டிட்டு துரத்தி திரினான். பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்கள பாருங்க, எந்த கெவியில போய் ஒளிஞ்சாலும் சரி விரட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 21வது வசனத்தை வாசிங்க. 21. அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன். என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினாலும் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். ஆமென். பாத்தீங்களா, இன்னைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, யார் உங்களுக்கு விரோதமாக எழும்ப வந்தார்களோ, யார் உங்களை ஒடுக்க நினைத்தார்களோ, யார் உங்களை தள்ளி போட நினைத்தார்களோ, அவர்களோடு உங்களை தேவன் சமரசப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சமாதானத்தின் ஆவியை அங்கே வைக்கிறார். சமாதானமான தாவரமாக உங்கள் வீடுகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். எனக்கு நடக்குமா பிரதர் கேட்காதீங்க பிரதர் சிஸ்டர், உங்களுக்கே இது நடக்கும்னு சொல்லுங்களேன். துரத்தப்பட்ட தாவீதை பார்த்து என் மகனே என்றான். நானா உங்க வீட்லையும் என் மருமக ஒதுக்கி வச்சிருக்கான், மக ஒதுக்கி வச்சிருக்கான், தம்பி ஒதுக்கி வச்சிருக்கான், தங்கச்சி ஒதுக்கி வச்சிருக்கான்னு சொன்ன உங்க வாயால என் மகளை போல உண்டா, என் தங்கையை போல உண்டா, என் அண்ணனை போல உண்டான்னு சொல்ல வைக்க என் ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. இது மனுஷனுடைய வார்த்தை இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை. 25வது வசனத்தை வாசிங்க. எப்படி அவன் ஆசீர்வதிக்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போமே. நல்லா இருக்கும் பாருங்க. ஏன்னா துரத்துன மனுஷனாலே ஆசீர்வாதம் வர்றது சாதாரணமான காரியம் கிடையாது. துரத்துனவங்க ஒடுக்கினவங்க திரும்ப பணிந்து கொள்கிறாங்கன்னா அங்கே ஒரு பெரிய கிரியை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கணும், செய்திருக்கணும். அப்படிதான் தாவீதுக்கு கர்த்தர் செய்தார், இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய போறார். அதில் நீங்கள் 14வது வசனத்துக்கு 16வது வசனத்தில் 12வது வசனத்துலேருந்து கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். இவன் போகிறான் அந்த செம்பை எடுக்கணும், ஈட்டி எடுக்கணும்னு கர்த்தர் அவர்களுக்கு என்னைக்கும் இல்லாத ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்து எடுக்கும்படி வச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு இடையில யார் போய் பேச முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்க, வக்கீல் வந்திருப்பாங்க, எல்லாரும் தோல்வின்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்து நல்ல காரியங்களை வெளிப்படுத்தி சமாதானத்தின் உடன்படிக்கை, என் தகப்பன் ஆசீர்வாதத்தை நான் இழந்து போகக்கூடாது, என் தாயுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போகக்கூடாது, என் பிள்ளை இல்லாமல் இந்த வீட்டில் நான் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, என் மருமக இல்லாமல் இந்த வீட்டில் நான் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, என் மகன் இல்லாத நான் இந்த வீட்டில் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி குடும்பமாய் வாழ போறீங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை பார்த்து சீயோன் என்று சொல்ல போறாங்க, பரிசுத்த நகரம் என்று சொல்ல போறாங்க. வாசிங்க 25வது வசனத்தை. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்க. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தன் வழியே போய்விட்டார். இன்னைக்கு நீங்க உங்க வேலையை பார்ப்பதற்கு உங்களுக்குள் இருந்த எல்லா தடைகளையும் எல்லா ஒடுக்கங்களையும் கர்த்தர் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, நானே படிச்சுட்டேன், எனக்கு மாறல, எனக்குன்னா மாறாது. நான் சொல்றேன், இவ்வளவு கடினத்தன்மையோடு துரத்தி கொண்டிருந்தவன், இவ்வளவு பாதுகாப்போடு தாவீதை விரட்டி பிடிக்க போனவன், எத்தனை முறை தோற்று போனாலும் திரும்ப திரும்ப அவனுடைய எல்லாவற்றையும் பிரயோஜனப்படுத்தி முயற்சி செய்த சவுல் மாறினான். என் வீட்டிலும் என் பிள்ளைகள் மாறும், என் கணவன் மாறுவார், என் மனைவி மாறும், என் அலுவலகத்தில் அற்புதம் நடக்கும், என் அக்கம் பக்கம் வீட்டில் நடக்கும்.
சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரும். இது சமாதானத்தின் மாதம், இது சமாதானத்தின் வருஷமாக இருக்க போகிறது. நிச்சயமாக நான் அதை எப்படித்தான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு நடக்கும். இப்போ வாங்க அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 15வது வசனத்துக்கு. ஏன்னா இந்த சூழ்நிலையும் நிறைய குடும்பத்தில் இருக்கும். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி 60:15 மட்டும் கொஞ்சம் வாசிங்க, முடிப்போம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடாவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாக. எப்படின்னா உங்க குடும்பம் இன்னைக்கு ஒருவேளை ஒரு பெரிய கடன்ல, ஒரு பெரிய நோயில விழுந்து யாரும் கண்டுகொள்ளாத ஜனமா இருப்பீங்க. நான் சொல்றேன், இனி உங்க குடும்பத்தை பார்த்து தலைமுறைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் செய்ய போறார். என்ன பிரதர் சொல்றீங்க, எனக்கு நடக்குமான்னு கேட்குறீங்களா? எத்தனையோ குடும்பத்துக்கு நடந்திருக்குங்க. விசுவாசித்த குடும்பங்களுக்கு தலைமறைவாய் காலி பண்ணி போன கிறிஸ்தவ நண்பர்கள் கூட இன்றைக்கு அதே இடத்துல வந்து தொழிலை ஸ்தாபித்தவர்கள் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? ஜெபமும் ஆண்டவருடைய வார்த்தையும் தான். நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த நித்திய மகிழ்ச்சி, தலைமுறைக்கு மகிழ்ச்சியா இருக்கிற தேவ வார்த்தை உங்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரும். இல்லை பிரதர், என்கிட்ட இப்போ யாருமே கனெக்டில் இல்லை பிரதர், யாருமே தொடர்பில் இல்லை பிரதர், நான் என் மனைவி மட்டும்தான், நான் என் பிள்ளை மட்டும்தான் அப்படி நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாரையும் தேடி வருவதற்கு, எல்லாரிடத்திலும் பேசுவதற்கு, அற்பமாய் நினைத்த, தள்ளி போன, விலகி போன, என் நம்பரை பிளாக் பண்ணி வச்ச எல்லாரையும் என் தேவனால் சரி பண்ண முடியும்னு நினைங்க. விசுவாசிங்க. நிச்சயமா அந்த நித்திய மாட்சிமையின் தேவன், நித்திய மகிழ்ச்சியை தருகிற தேவன், தலைமுறைக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் தருவார். அன்னைக்கு கூட 2 ராஜாக்களின் புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு பெண் இருந்தா, ஊழியக்காரங்கிட்ட போய் கதறி அழுதா. நான் கடன் வாங்கிட்டாரு, என் வீட்டுக்காரரு கடன் வாங்கிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேங்க, இப்படி கடன் வாங்கிட்டாரு, என் பிள்ளைய பிடிச்சிட்டு வர போறா அப்படின்னு அழுகிறார். ஊழியக்காரன் வந்து அதை ஆசீர்வதிக்கிறான். கடனா இருக்கும்போது அந்த குடும்பத்தை ஒட்டி யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பஞ்சத்திலையும் இவள், எவ்வளவு கடனில் இருந்த இவள் திரும்ப இவ்வளவு வியாபாரம் பண்ற அளவுக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவளை எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பேசினா பார்த்தாங்களோ. இவ்வளோ நோயில் இருந்தா, இவ்வளோ கடனில் இருந்தா, இவ்வளோ பிரச்சனையில் தலைமுறையில் இருந்தா, எப்படியோ கர்த்தர் கிருபையாக, எப்படியோ கர்த்தர் இரக்கமாக இந்த குடும்பத்தை நேசிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்தை பார்த்து சொல்ல போறாங்க. அல்லேலூயா. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நான் அப்பவுமே சொன்னல, எங்களை போல பிளைண்ட்ஸ்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்கிற காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க, எப்படியாவது படித்து கவர்மெண்ட்டில் யாரையாவது பிடிச்சி எஸ்காட்டை வச்சு எழுதி ஒரு பிஎட் பாஸ் பண்ணி வேலைக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா வேண்டாத சொந்தமெல்லாம் வந்துடும். அது எங்கிருந்து வரும்னே தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நெகிழப்பட்டு போயிருப்பான், கைவிடப்பட்டு போயிருப்பான், கடந்து போயிருப்பான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த அனுபவம் எத்தனை குடும்பத்தில் இருக்கோ, ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்க, ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தலைமுறைக்கும் என்ன வரப்போகுது? மகிழ்ச்சி இருக்க போகுது. அல்லேலூயா. நிச்சயமா அது வரும். ஏன்னா அவருக்கு பேர் என்ன? அவரை பற்றி நம்ம பாடும்போது எப்படி பாடுறோம்? தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமும் தோன்றி ஒளியான. அல்லேலூயா. அந்த கிருபையை உங்க வீட்டில் வைக்கிறாரு, அந்த இரக்கத்தை உங்க வீட்டில் வைக்க போறாரு, அந்த கிருபையை உங்க தொழிலில் வைக்க போறாரு, அந்த கிருபையை நீங்க விட்டு போன பிசினஸ்ல வைக்க போறாரு. இவங்கிட்ட போனா 10 ரூபா நம்மகிட்ட கேட்டுருவாப்பான்னு சொல்லி உங்க கடையை பக்கமே வந்திருக்க மாட்டாங்க. மாறி போயிருப்பான், வெளியில போயிருப்பான், தள்ளி போயிருப்பான். இப்போ இவ்வளவு சரக்கு வச்சிருக்காங்க, இவங்க கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல ரேட்டுக்கு கொடுக்குறாரு, நல்ல மனுஷன் ஆயிட்டாரு, கர்த்தர் இவங்களை இவ்வளோ அழகா ஆசீர்வதிச்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே நடக்க போகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ என் இயேசு அப்படியே செய்ய போறார். நிச்சயமா அந்த நம்பிக்கையோடு தான் நான் உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்ப போறேன். வேற எந்த சூழ்நிலையிலும் எதையும் பார்த்து எனக்கு பேச தெரியாது. அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரமும் விசுவாசத்தோடு பேசுறேன். அவர் வார்த்தையை பிரசங்கிக்கிற இந்த ஊழியத்தில் என்ன மட்டும் இல்லை, என்னோடு இருக்கிற உங்களை, என் பிள்ளைகளை, பணியாளர்களை எல்லாரையும் போஷிச்சிருக்கு. இந்த மாதத்தில் சொல்லுங்க, நான் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறேன், நான் கீழே விழுந்து கிடக்கிறேன், நான் தள்ளப்பட்டு கிடக்கிறேன், நான் நெகிழப்பட்டு கிடக்கிறேன், கைவிடப்பட்டு கிடக்கிறேன் இனிமேல் சொல்ல மாட்டேன். எல்லாவற்றையும் சரிப்படுத்துறதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்தான் நேசர்,
அவர்தான் ராஜா, அவர்தான் கர்த்தர், அவர் எனக்காய் பிறந்தவர், எனக்காய் பலியானவர், என்னோடு இருக்கிறவர், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லமை உள்ளவர்னு சொல்லுங்க. நிச்சயமாய் தாவீதோடு இருந்தவர், எத்தாவோடு இருந்தவர், யோசேப்போடு இருந்தவர், இன்றளவும் எங்களோடு இருக்கிற தேவன் உங்களோடும் இருந்து, உங்கள் பிள்ளைகளோடும் இருந்து, உங்கள் குடும்பத்தோடு இருந்து, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளோடு இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நம்ம எழும்பி நின்று ஜெபமனோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே சொல்லுமா, நான் ஒடுங்கி போக மாட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வே. இந்த ஆத்துமா பணிக்கு வரும்போது பையில ஒரு 50 லட்சத்தை கொண்டுகிட்டு வரலங்க, ஒரு 5 லட்சத்தை கொண்டுட்டு வரலங்க, ஒரு 5000 கொண்டு வரலங்க, ஒரு 500 ரூபா காசு கூட கொண்டு வரல. என் தாய் எனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? மத்தியான சாப்பாட்டுக்கும் ராத்திரி சாப்பாட்டுக்கும் உனக்கு இது உதவியா இருக்குன்னு சொல்லி 70 ரூபா கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு வாரத்துக்கு என் திருச்சபையில் கிட்டத்தட்ட 3000 ரூபாய் நாங்கள் செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். இது எல்லாம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? அவருடைய வார்த்தையில் வந்தது, அவரை துதிப்பதினால் வந்தது, அவரை தேடுவதனால் வந்தது. இன்னைக்கு நீங்க அவர் செய்த நன்மைகளை நினைத்து, செய்ய போகிற நன்மைகளை நினைத்து, என்னை ஒடுக்குவதற்கு அவர் அழைக்கவில்லை, என்னை நெருக்குவதற்கு அவர் அழைக்கவில்லை, என்னை அமிழ்ந்து போவதற்கு என்னை அழைக்கவில்லை, எல்லாவற்றிலும் இருந்து என்னை ஆசீர்வதிப்பதற்கே அழைத்திருக்கிறார்னு சொல்லுங்க. உங்க கையை நெகிழ விட மாட்டார். நீங்கள் நெகிழ்ந்து போன இடத்துல கை பிடிச்சு நடத்துவார். உங்களை கடந்து போனவங்களை, அவமானப்பட்டு இவன்ட்ட போயிட்டாலே பிரச்சனைன்னு சொன்னவங்களை பார்த்து உங்களோட உட்காந்து உங்களோட மணிக்கணக்கா பேசுகிற பாக்கியத்தை, சுலாக்கியத்தை நீங்க பெற போறீங்க. உங்களை பார்த்து சீயோன்னு சொல்ல போறாங்க, பரிசுத்த நகரம்னு சொல்ல போறாங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமா ஆதாயம் செய்தேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமா ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. ஓ எப்பக்கம், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பாடுங்க, இன்னொரு முறை பாடுங்க. ஓ எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்து கொண்டு, அப்பனின் மார்பினில் சாய்ந்து கொண்டு எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமா ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமா ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் பாடுங்க. கடந்து வந்த பாதையில் கண்மணி கண்மணி போல் காத்திட்டீ, கடந்து வந்த பாதையில் துறந்தரா கண்மணி போல் காத்திட்டீ, கடுகளவும் கடுகளவும் குறை வைக்காமலே, அம்மேன் கடுகளவும் குறை வைக்காமலே என் தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்தீ. ஓ ரிஷு பண்ணுங்க, ரிஷு பண்ணுங்க, எல்லாரும் ரிஷு பண்ணுங்க, கைகளை தட்டி. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமா ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆயுள் முழுவதும் எல்லா வாயை திறந்து சொல்லுமா? ஆதாயம் செய்வேன். நான் பாடும்போது, நான் துதிக்கும் போது அவர் கொடுத்த வார்த்தை இதுவரைக்கும்
என்னை நடத்தி இருக்கிறது. இப்போதும் ஒரு அழகான வார்த்தை நான் கேட்டு இருக்கிறேன். இப்பொழுதும் இந்த சகோதரன் எத்தனையோ சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்டதை எங்களுக்கு சாட்சியாய் சொல்லி இருக்கிறார். எத்தா ஒடுக்கப்பட்டு போனான், அந்த தேசத்திற்கு தலைவனாய் மாறினான். தாவீது துரத்தப்பட்ட அனுபவத்தில் இருந்தான். என் மகனே என்று நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவனோடு இருக்கிறாய், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் என்று சொல்லுவார். யோசேப்பு ஜீவரட்சனை செய்கிற மனிதனாய் பணிந்து குனிந்து மலங்கால் படியிட்டு எதிர்த்தவர்கள், அனுப்பினவர்கள் கொலைகாரன் என்று, கொலை பண்ண வேண்டும் என்று சதி ஆலோசனை பண்ணினவர்கள், சொப்பனக்காரன் என்று பரிகாசித்தவர்கள், ஒடுக்கி போட்டவர்கள், இவன் எழும்பி விடுவானோ என்று ஒடுக்கி போட்டவர்கள் தேடி வரும்படி வைத்த தேவன் இன்னைக்கு என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. நீங்க எப்பக்கத்துல எந்த சூழ்நிலையில என்னென்ன பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளின் மேல் வருகிறது. ஒடுக்கப்பட்ட இடத்துல ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பணிந்து குனிந்து தேடி வரும்படி உங்களுக்கு உதவி செய்வார். அந்த நல்ல தேவனை நோக்கி, அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லா ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஒடுக்கம் தெரிஞ்சதுனாலவோ, என்னுடைய நெருக்கம் தெரிஞ்சதுனாலையோ, என்னுடைய பாடுகள் தெரிஞ்சதுனாலையோ, என்னுடைய கண்ணீர்கள் தெரிஞ்சதுனாலையோ, என் வியாதியை பார்த்து அற்பமா எண்ணப்பட்ட நிலைமை தெரிஞ்சதுனாலையோ, என் கடன் பாரத்தை பார்த்து, என் பிள்ளை ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணனால, என் குடும்ப அவமானத்தை பார்த்து நீ தெரிஞ்சதுனாலவோ என்னவோ, இந்த 12வது மாதத்தில் இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுத்துருக்கிறீங்க. என்னை தைரியப்படுத்துறதுக்காக நன்றி. இந்த வார்த்தை நிறைவேறும் நான் விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைங்களோடு, என் குடும்பத்தோடு, என் தெருவில் உள்ள மக்களோடு, என் சபையோடு மறுபடியும் நான் சந்தோஷமாக எம்மை ஆராதிப்பேன், துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, எனக்கு அந்த தைரியம் இருக்கு. அதற்காக உமக்கு நன்றிப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை இப்பொழுதே உங்களுக்கு தேவனுக்கும் இடையில இருக்கிற எல்லா கேப், எல்லா கம்யூனிகேட்டையும் எடுத்து போட்டு ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நிறைவான ஒரு மன நிறைவையும் உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை, உங்கள் பிள்ளைங்க ஹையர் ஸ்டடீஸில், வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நிச்சயமா 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 நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தா, நீங்கள் ஏற்றுக்கொண்டா, நீங்கள் நம்பினா, இதுவரை எங்களை நடத்தின தேவன், இதுவரை எத்தனையோ ஊழியக்காரனை நடத்தின தேவன், தாவீது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறினதைப் போல, சவுலால் ஆசீர்வதிக்கப்பட்டதைப் போல, உங்களை தள்ளப்பட்ட ஜனங்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் மாறி தேவனுக்கும் இந்த பூமிக்கும் சாட்சியாய் வாழ்வீர்கள். அந்த நல்ல தேவனை நோக்கி நாம் இப்பொழுதும் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட சபையிலும் தொலைக்காட்சியிலும் எத்தனை ஒடுக்கத்தோடு, எத்தனை நெருக்கத்தோடு, எத்தனை போராட்டங்களோடு, எத்தனை நிந்தைகளோடு, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்றே எனக்கு தெரியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த 12வது மாதத்திலும் நீர் சொல்ல சொன்னீர், இத்தனை வருடங்கள் நீ ஒடுக்கத்தில் இருந்தாலும் விசாலத்தை பெறுவீர், உன்னை தேடி வருவார்கள் என்கிற நம்பிக்கை, தைரியத்தை சொல்ல வைத்தேன். யாருடைய முகத்தை இல்லை, நிறத்தை இல்லை, நீங்கள் சொன்னதை சொல்லி இருக்கிறேன். ஒரு வார்த்தை கூட வீணாய் போனதில்லை, ஒரு வார்த்தை கூட ஒழிந்து போகாது என்று வேதம் எழுதியிருக்கிறது. இதை விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்கிற, கை கொள்ளுகிற பாக்கியவான்களை, ஒவ்வொரு மனிதர்களையும் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் மாற நம்முடைய சமூகத்தில் சாட்சியாய் நிற்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த உக்கிரானமான பணிக்கு என்னோடு உதவுகிற பிள்ளைகளை, இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிற குடும்பங்களை கூட நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இம்மட்டும் ஆசீர்வதிச்சிங்க, இம்மட்டும் நடத்துனீங்க. தொடர்ந்து என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற வேத வசனத்தின்படி கனப்படும். அப்பா, இம்மட்டும் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த, உம்மை தோத்தரிக்க, உம்மை ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களோடு இருக்க எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.